ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான சூப்பரான சுரக்காய் அல்வா. ரொம்ப கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இப்படி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுங்க. இந்த அருமையான சுரக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த சுரக்காய் அல்வா செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு பாதி அளவுக்கு சுரக்காய் எடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 கிலோ. இது மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் நாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. முதல்ல தோலை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கலாங்க. நாலாக கட் பண்ணிவிட்டு இது நடுவில் இருக்கிற இந்த பார்ட்டு நமக்கு தேவையில்லை. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இதில் இருக்கிற பார்ட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இதை ஒரு கேரட் துருவுரை இந்த மாதிரி துருவியில் வச்சு நம்ம இப்படி சீவி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இந்த எல்லாத்தையும் நம்ம சீவி ரெடி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்தது இந்த மாதிரி நம்ம காயெல்லாம் இந்தளவுக்கு வந்திருக்குதுங்க. அடுத்தது ஒரு பேனில் நம்ம நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த சுரைக்காய் வந்து 1 கப்புக்கு வந்துச்சுங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு வற்றி வரணும். இது தண்ணி காய் இல்லைங்களா, இதில் தண்ணி அதிகமாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு நம்ம அல்வா செஞ்சால் நல்லாயிருக்கும். இதை வேக வச்சும் செய்யலாம், இந்த மாதிரி வதக்கி விட்டும் செய்யலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிட்டோம்னா இன்னும் சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும். இது நான்ஸ்டிக் பேன்றதுனால சீக்கிரமாகவே ஆகிடும். நமக்கு மூடி வச்சாச்சு. அடுத்தது ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. திறந்து பார்த்தோம்னா தண்ணியில் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. இல்லை தண்ணியே இருக்காத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 1/2 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால்லேயே இந்த காய் வந்து நல்லா வேகணுங்க. முதல்ல பாதி தான் வெந்திருக்கும். இப்போ இந்த பாலில் வேகும்போது இந்த சுரக்காய் அல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அருமையான இந்த சுரக்காய் அல்வா செய்கிறதுக்கு இந்த பாலை செய்யும்போது நல்லாயிருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாலெலாம் அப்சர்வ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ பாதி அளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்கு. ஓரமாக இருக்கிறதெல்லாம் இப்படி சுற்றி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு இந்த பாலெல்லாம் ஃபுல்லுமே நமக்கு அப்சர்வ் ஆக மாதிரி செய்யணுங்க. மூடி வச்சாச்சு. அடுத்தது 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா பாலில் அப்சர்வ் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்படி ஃபுல்லாக சீக்கிரமாக ஆகிடும். நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை தாங்க அது. இப்போ ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடணுங்க. கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் சரியாக அதுவும் இறுக்கி வந்துடும். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம சுரக்காய் அல்வா செஞ்சுருக்கோங்க. நான் ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் டேஸ்ட்டு. அடுத்தது இது கூட ஒரு 1/4 கப்புக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. பால் பவுட்ரு சேர்த்தோம்னா நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த சமயம் நம்ம மில்க் மேட் சேர்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாக்டவுனில் எனக்கு வெளியில் கிடைக்கல, அதனால் நான் இது வாங்கலை. பால் பவுட்ரு வச்சு செய்யும்போது கூட நல்லா இருந்துச்சு. அடுத்தது ஃபுட் கலர் சேர்க்கலாங்க. இது சுரக்காய் அல்வான்றதுனால க்ரீன் கலர் சேர்க்கும்போது பார்க்கும்போது குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நான் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்தது 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா இது சுருண்டு வர அளவுக்கு நாம் வதக்கிக்கணுங்க. அடுத்ததுன்னு பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி சுருண்டு வந்த பிறகு மறுபடியும் நாம் கொஞ்சமாக நெய்யை ஹீட் பண்ணி அதில் ஒரு 10 முந்திரியை போட்டு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஃப்ரை பண்ண முந்திரியை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் இதை கலந்து விடணுங்க. இப்போ நெய்யெல்லாம் பிரிஞ்சு விடுற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த சுரக்காய் அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.